என் இனிய டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு என்ன யாரும் தெரியுதா? யூ ரெகக்னைஸ் மீ? நான் உங்க கூடவே இருக்கிறவன். உள்ள இருக்கிறதால நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை. கண்ணால பார்த்தது மட்டுமே நம்பி பழகிட்டீங்களே. உண்டு இல்ல, இருக்கா இல்லையாங்கிற கான்ட்ரவர்சி கடவுளுக்கு அடுத்தாப்புல எனக்கு தான் உண்டு. என்ன இவ்வளவு க்ளூ கொடுத்துமா என்ன யாருன்னு புரிஞ்சிக்க முடியல? நான் தான் சார் மூளை, பிரெயினுங்கிறது நான் தான். அடியனுக்கு அறிவு புத்தின்னு புனை பெயர்களும் உண்டு. என்ன ப்ராப்பரா யூஸ் பண்ணி அறிவாளியா ஆனவங்களும் உண்டு. தப்பா மிஸ்யூஸ் பண்ணி எனக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்து அவங்களும் அயோக்கியனா ஆனவங்களும் உண்டு. ஏன் யூஸே பண்ணாதவங்களும் உண்டு. ஓகே, என்ன அதிகமா யூஸ் பண்ண 2 மூளைகளோட மோதலத்தான் இந்த டிவி தொடர்ல நீங்க பார்க்க போறீங்க. இருக்கிறவங்க எதிர்பார்ப்போட பார்ப்பீங்க, இல்லாதவங்க என்ன ஏக்கத்தோட வியப்பா பார்க்க போறீங்க. நான் என்ன வச்சு விளையாட போற அந்த 2 பேரை உங்க கூட சேர்ந்து பார்க்க போறேன். ஓகே, லெட் அஸ் see now. Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. சுட்டெரிக்கும் சூரியன் விட்டெறிந்த உலகம் மண்ணுலகம், இந்த மண்ணுலகம். விண்ணுலக வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன், இந்த மனிதன். I'm in action like a boomerang, all alone and I'm bad to the bone. ஒளிந்துள்ள உயிரே அதை உருவாக்கி கருவாக்கி இயக்கிடும் தீருவே. உடலுக்குள் ஒளிந்துள்ள உயிரே அதை உருவாக்கி கருவாக்கி இயக்கிடும் தீருவே. கட்டளைகள் இடுவது மூளை, அதை திட்டப்படி முடிப்பது வேலை. அறிவு களஞ்சியம் மூளை, அனைத்துக்கும் அவசியம் மூளை. Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. வாய்மை நேர்மை அறிவின் தூய்மை திறமை, அது திறமை. வக்ரங்கள் கொடுமை, அது கொடுமை. I'm in action like a boomerang, all alone and I'm bad to the bone. மூளையில் சிறந்தவன் ஹிட்லர், அவன் மனிதனை சமைத்த பட்லர். மூளையில் சிறந்தவர் காந்தி, அவர் உலகிற்கு தந்தாரே எந்நாளும் சாந்தி. மூளையில் சிறந்தவர் காந்தி, அவர் உலகிற்கு தந்தாரே எந்நாளும் சாந்தி. உலகை அழித்தது ஹிட்லரின் புத்தி, உலகை அழிப்பது காந்திய சக்தி. நல்லவர்க்கெல்லாம் மனசாட்சி, சத்திய பாதையில் அரசாட்சி. Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः
ஏன்பா தம்பி இல்லையா? என்ன பார்த்தா தம்பியா தெரியலையா? நான் அவனை மாதிரி தான் முடியுமா? ஆயுசு பூரா இப்படியே இருந்தாலும் நீ கல்கி தம்பி ஆக முடியாது. இத சொல்றதுக்கு தான் 2 வாசல் தாண்டி வந்தியா? சும்மா உசுப்பி விட்டு பார்த்தேன் தம்பி. தலைகீழ நிற்கும் போதான் உசுப்பி விடணுமா? கல்கி கோயிலுக்கு போயிருக்க என்ன விஷயம்? அதுக்கு உனக்கு டாங் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏண்டா மூதேவி, டேய் சீடத்தின பீட, இது 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 இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இது என்ன டிவில வர காஃபி விளம்பரமா? இத எனக்கு திக்குது. எதை எதிர்பார்த்த? நீ எதைத்தான் எடுத்து உபயோகிக்கணும்னு ஒரு விவசாயம் இல்லையாடா? எது சோலோ எது காமன் உனக்கு தெரிய வேண்டாமா? ஏண்டா சோப்பு காமன் ஓகே, டூத் பேஸ்ட் காமன் ஓகே, அரணிசார் கூட வர காமன். நான் காலங்கார்த்தால எழுந்து தோச்சு வெளுத்து போட்டு இருக்கேன், நீ அதை இப்படி போட்டு ஆடிட்டு இருக்கியடா முண்டம். ஏண்டா கண்ணாப்பின திட்டுற? சரி திட்டலடா சனினே, கேவலம் அரணிஜார். இது பார், அரணிஜார் கேவலம் இல்ல, அரணிஜார் இல்லாட்டா தான் கேவலம். காடி தரேன் எடுத்து போடு. ஐயோ வேண்டாடா, எழுவு பூக்காரி சனியன் வேற இருக்கா. ஏன் சாமி நல்ல வார்த்தை பேசுவனு கையில பூவோட மங்களகரமா வந்தா பீடையில ஆரம்பிச்சு இப்படி கலிஜா பேசுறிய? அதனாலதான் இவனுக்கு நாக்குல சனி நாகராஜன் பட்ட பேர் வச்சிருக்கான் கல்கி. அத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்எஸ் நாகராஜன் வச்சிட்டு இருக்கேன். இது பாத்தியா, எல்லாரும் சனீஸ்வர பகவான் திருநள்ளால இருக்கிறதா நினைப்பாங்க, நம்பாத. அவர் ரூம் எடுத்து இவன் நாக்குல தங்கி இருக்காரு. ரூம் இல்ல, 5-6 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்துக்காரு. மினிமா நீ வந்த விஷயத்த சொல்லு. நாங்க தான் ஏழை பழங்க ஏமாந்து போன விஷயம் உங்களுக்கு தெரியுமே சாமி. ஏண்டிமா, அரசாங்கம் தான் உங்க பணத்தை பாதுகாப்பா சேமிக்க எத்தனை ஸ்கீம் வச்சிருக்கான் எழவே. பேங்க்லயே கொண்டு போய் போட்டுருக்கலாமே. அதெல்லாம் இதுங்க புத்திகளுக்கு எட்டாதரா. பேராசை, சனியம் பிடிச்ச பேராசை, கவர்ச்சிகரமான பரிசுகள், பெரிய பெரிய டிவிடெண்ட், அது இதுன்னு சொல்றானா தொப்புன்னு போய் காலில் விழுந்துடுறதுங்க. பாவம் இவங்களை விட படிச்சவனுங்களே போய் விழுறானுங்களே. டேய், மழையில முளைச்ச காலா மாதிரி ஃபைனான்ஸ் எத்தனை கம்பெனிகள். நேத்து கூட ஒருத்த அட்வர்டைஸ் பண்றான்டா, எங்க கம்பெனில பணத்தை போட்டா இலவச பரிசு உண்டுன்னு. என்ன பரிசா? வைகை எக்ஸ்பிரஸ் ஃப்ரீயா தரானா. இது மொத்தமா இல்ல என்ஜின் கிடையாதான். அப்ப சரி. என்னடா எழுவு, அப்ப சரி. நீ ஏன் ஏமாறுற? அப்ப ஏன்டா அதுங்களே ஏமாறாது? ஆசை யார விட்டது சாமி? நீ கூட தான் தினம் கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குற, நப்பாசு தானே? ஐய், இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. இவ்வளவு கோச்சுக்காதரா. இவங்க மட்டும் இல்ல, இப்ப எல்லாருமே பார்சாரதி கோயில் சுவத்தை பார்த்து கண்ணீர் விட்டு பெருமூச்சு விடுறாங்க. ஏண்டா? பினான்ஸ் கம்பெனிக்காரங்க அத்தனை பேரும் அந்த சுவத்துல தானே சிம்பாலிக்கா நாமத்துக்கு கீழே போஸ்டர் ஓட்டினாங்க. கல்கிதா எங்களை எல்லாம் ஒன்னா கூட்டி பணம் போட்டு ஏமாந்தவங்க சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அரசாங்கத்துக்கு பெட்டிஷன் போட்டுச்சு. அதுக்கு இப்ப பலன் இருக்கே, அதுக்கு தான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சாமி. இந்த நன்றி வெறும் வார்த்தை தானா? ஒரு 4 முழம் புஷ்பத்துல காமிக்க கூடாதா? தினம் என் டைப்பிங் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற சாமி படத்துக்கு எல்லாம் போடுவேனே. கல்யாணம் பண்ணிக்க மாமிக்கு 4 மாசத்துக்கு பூ இனாமா தரேன். இவனுக்கா? அந்த பார்சாரதி கோயில் தூண்ல இருக்காரு அனுமார், அவருக்கான படம் தான் இவனுக்கு ஆகும். மிஸ்டர் ஹனுமான் வந்து பர்மனன்ட் பிரம்மச்சாரி. நீயும் அப்படிதான். நீங்க கிளம்புமா, கல்கி வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். என்கிட்ட சொன்னா அவங்க கிட்ட சொன்ன மாதிரி. நான் வரேன் சாமி. அது என்னடா சொன்ன? ஏகிட்ட சொன்னா அவகிட்ட சொன்ன மாதிரி. இது ஏதோ ஒரு படத்துல வந்த டயலாக் மாதிரி இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது என் சொந்த டயலாக். இருந்தாலும் நீ அந்த பூக்காரி கிட்டே இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குடா. என்னது, கெட்ட வார்த்தையா? மெட்ராஸ் பாஷையா? இல்லடா, நன்றி உணர்வு. இது பார், போன மாசம் பூரா நீ என் கணக்குல சாப்பிட்ட, ஏன் உப்புதான் உடம்புல ஓடுறது, அதனால என்கிட்ட வாலாட்டாதே. வாலாட்டறதே நன்றி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான்டா. நாய் வாலாட்டினா நன்றி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கா இருக்கும், இந்த சனியம் பூனா வாலாட்டினா ஆபத்துக்கு அறிகுறி. என்னடா ஆச்சு? நான் நாய்டா. எங்க வாலாட்டு? அபிநய சரஸ்வதி தோத்துட்டாடா. யாரா அது எழவே? நமஸ்காரம். வாங்க 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 வாங்க. என்ன 2 பேருமா சேர்ந்து வரீங்க? என்னது கையில? ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம்? சார் இல்லீங்களா? சார்னா யாரு? கல்கியா? அவரைத்தாண்டா சார்னு சொல்லுவாங்க. சரி, என்ன விஷயம்? கடைசியா ஒரு வழியா பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. என்ன பெரிய பேச்சுவார்த்தை? அந்த எழுவு எம்டி கேஸ் தானே, நான் தான் மேட்டர்லாம் டைப் பண்ணி கொடுத்தேன். நீங்க டைப் பண்ணதுனாலதான் சார் பிரச்சனையே பெருசாச்சு. எம்டி எங்க வேலையை விட்டு எடுத்துட்டாரு. திருநதா பொய் குத்த சுமத்துறாருன்னு சொல்லி டைப் அடிக்க சொன்னா நாங்க எம்டியை வேலையை விட்டு எடுத்துட்டா சொல்லி டைப் அடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டியை செகண்ட் பார்ட்டி ஆகிட்டீங்க. நல்ல வேலை, அதையே பாயிண்டா வச்சு கல்கி சாரு கேஸ திசை திருப்பி எங்களை காப்பாத்திட்டாரு. கல்கி மூளை கலக்கிற மூளை தான். சரி சரி, பேக்ரவுண்ட்ல கல்கி, ஓபன் கிரவுண்ட்ல யாரு? நீங்க தான் சார். அது புரிஞ்சா சரி. இந்த ரவி இல்லாம
அந்த கல்கி இல்ல. ஏன் கல்கி தன்னோட பேரை போட்டு செய்ய வேண்டியதானே? முடியாது. இந்த ரவி பேரை போட்டாதான் கேஸ் ஜெயிக்கும். அதான் காம்பினேஷனோட சக்சஸ். அது எப்படி? பேக்ரவுண்ட்ல கல்கி, ஓபன் கிரவுண்ட்ல நீயா? அவன் வந்து அவசியம் சொல்லணும். சரி சார், இந்த ஸ்வீட்டை கல்கி சார்கிட்ட கொடுத்துருங்க. ஸ்வீட் தானே, கொடுங்க. பரவாயில்ல, கொடுங்க. இவர்கிட்ட கொடுத்தா கல்கி கிட்ட கொடுத்த மாதிரி. போயிட்டு வாங்க. நாங்க வரோம் சார். சரி, போனா போது, பரவாயில்ல. இந்தா. ஏண்டா சனினே, எனக்கு ஒண்ணு உனக்கு ரெண்டா? ஏ கருணாக்கா, ரெண்டு எனக்கு இல்லடா. ஒண்ணு எனக்கு, இன்னொன்னு கல்கிக்கு. இது நான், இது கல்கி. எனக்கு ஒரு கடி, கல்கிக்கு ஒரு கடி. விழணும் வயத்துல இடி. டேய், எங்கேயோ 300 அக்ரஹாரத்துல பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க ஒன்னா சேர்ந்திருக்கோம் பாத்தியா? நீ இருக்கிய உன் காட்டுல மழைடா. என்னடா சொல்ற? இந்த கல்கி பேரை சொல்லி பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காளே தவிர அவன் பேரை மறைச்சு வாழற முதல் ஆள் நீதான்டா. இந்த சனி கல்கி இருக்கானே, அவன் போல அவனுக்கே தெரியலடா. தன் திறமையெல்லாம் மத்தவாளுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு அந்த எழுவி எங்கேயோ சுத்திட்டு இருக்க அம்போன்னு. கடைசியில பாரு, நிக்கிறது அவன் கத்தினது ஒண்ணுதான். அவன் செஞ்சதெல்லாம் மறந்துட்டாளடா. ஏய் நாகராஜா, நீ காலை சுத்தின பாம்பு, கடிக்காம விட மாட்டேன். அவனை ஏத்துற மாதிரி ஏத்தி என்ன செருப்பால் அடிக்கிறிய. உங்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். புரிஞ்சா சரி. இதே ரேட்ல போனேன்னு வச்சுக்கோ, திருவள்ளிக்கேணி பார்சாரி சுவாமி கூட உன்னை காப்பாத்த மாட்டார். அவர் எதுக்கு என்ன காப்பாத்தணும்? கல்கி என்ன காப்பாத்தும், அது போதும். யாரா ஏழவே? ஓ, யார் ரீயா? ஒரு டைப்பா இருக்கு. யாரா? டைப்பிங் ஸ்டூடெண்டா? ஏன்னா இது வயித்துல கணத்தோட வருது. வாங்கோ. நீங்க யாரு? வணக்கம். பரவாயில்லையே, தூய தமிழ்ல வணக்கம்னு பேர் வச்சிருக்கீங்க. இல்லீங்க, என் பேரு வந்தனம். நான் இருக்கிறது நந்தனம். நான் சொல்றது வணக்கம். கல்கி இல்லையா? இல்ல, வெளில போயிருக்காரு. என்ன விஷயம்? இந்த குபீர் சிரிப்பின் காரணம்? இன்னைக்கு என் கழுத்துல இந்த தாலி தொங்குதுன்னா அதுக்கு காரணமே அவர்தான். இன்னைக்கு நான் மான மரியாதையோட மசக்கைக்கு மாங்காய் திங்குறேன்னா அது கல்கியாலதான். டேய், கல்கி எல்லாருக்கும் மனசுல இருக்கிற பாரத்தை கீழே இறக்கி வைப்பான். இவளுக்கு மட்டும் ஏண்டா மனசுல இருந்து பாரத்தை வயத்துக்கு இறக்கி வச்சுட்டான்? இன்னைக்கு வழியில பயம் இல்லாம ஆனா மடியில கனத்தோட நிக்கிறேனா அது அவராலதான். கல்கி has made her bulky. சும்மாடா. ஐயோ மன்னி, ரொம்ப நேரமா நிக்கிறேளே. நியாயப்படி நீங்க நிக்க கூடாது. ஏ, நடக்கவே கூடாது. அப்படி பொடி நடையா போய் உட்காருங்க. நடக்காம எப்படி அங்க போக முடியும்? சனினே, கிணத்தனமா கேட்காத. பொடி நடையா போவாங்க. கொடுங்க பாரத்தை, எங்கிட்ட கொடுங்க. போங்க, மெதுவா போங்க. உட்காருங்க மன்னி. மன்னி மெதுவா, மன்னி மெதுவா உட்காருங்க. உட்காருங்க மன்னி. தூசி வேற ஒண்ணு இல்ல. மன்னி உட்காந்துட்டா. இத நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நாங்கெல்லாம் உங்களுக்கு மச்சின மாதிரி. எங்களுக்கும் கல்கி தான் எல்லாம். இப்போ இவன் 6 அடிக்கு 80 கிலோக்கு இருக்கான்னா அதுக்கு காரணமே கல்கி தான். இன்னைக்கு இவன் அந்தஸ்தா உட்கார்ந்து பேசுறான்னா அதுக்கு காரணம் கல்கி தான். எங்க கிட்ட கல்கி உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. அதனால என்ன, பரவாயில்ல. கல்கி வந்தா என்ன சொல்லணும்? நம்ம சொல்றதை விடுறா. கல்கி வந்தா நீங்க வந்து நாங்க 2 பேரும் ரொம்ப பிரியமா நடந்துதான் சொல்லணும். மசக்கேன்னு சொன்னீங்களே, சாம்பல் வேணுமா? சும்மாரா. எவ்வளவு சாம்பல்? எவ்வளவு மாசம்? 6 மாசம். 6 மாசம். ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? சிசு ஆனா பொண்ணா? அதெல்லாம் ஸ்கேன்ல தெரியாது, அவருக்கு தான் தெரியும். எல்லாம் அவரா? கிருஷ்ணார்ப்பணம்னு நாங்க எங்க பாரத்தை அவர் மேல போடுற மாதிரி நீங்களும் உங்க பாரத்தை. ஏண்டா, எல்லாத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிப்போம், இத மட்டும் பண்ணல. திருடுமுருதூர் பிரம்மகத்தி சோப்பை மட்டும் தாண்டா ஷேர் பண்ணிக்க முடியும், கீப்பையுமா? கல்கி வர லேட் ஆகுமா? வந்துருவார். ஒண்ணு செய்யுங்க, அவர் வந்தாருன்னா நந்தனத்திலிருந்து மிஸ்ஸஸ் ஆசீர்வாதம் வந்துட்டு போனதா சொல்லுங்க. யாரு மிஸ்ஸஸ் ஆசீர்வாதம்? நான் தான். தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அவர் வந்தாருன்னா இந்த கேரியரை கொடுத்துருங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் கடையில கொடுக்க சொல்லிடுங்க. பத்திரம். கீழே பாத்திரத்துல வெஜிடபிள் புலாவ் இருக்கு, மேல குழம்பு இருக்கு. மேல இப்ப நாங்க தான் இருக்கோம், ஒரேடியா குழம்பி போயிருக்கோம். நீங்க வந்த விஷயத்த கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏன்னா மனசால கூட ஒருத்தரை கலக்கப்படுத்த கூடாது. ஏற்கனவே இவனுக்கு நாக்குல சனின் பேரு, அவசரப்பட்டு முடிவு எடுத்துருவான். இந்த மாதிரி தான் போன வாரம் ஐஸ் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்ல
அப்புறம் என்னங்க, அப்புறம் தான் தெரிய வந்தது அவங்க மார்வேஷத்துல இருக்கிற பெண் போலீஸா. நான் பொண்ணுங்களை கலட்டா பண்றேன்னு என்ன பிடிக்கிறதுக்கு இருந்தாங்க. நல்ல வேளை கல்கித்தான் வந்து என்ன காப்பாத்துனா. இத பாருங்க, தப்புங்கிறது வார்த்தையிலயும் வரலாம், ஆக்ஷன்லயும் வரலாம். நீங்க சொல்றதுல நாங்க புரிஞ்சுக்கிறதுலயும் வரலாம். தப்பி தவறி கூட தப்பே நடக்காத போது தப்பி தவறி கூட தப்புங்கிற வார்த்தையை நீங்க சொல்லவே கூடாதுங்க, சொல்லவே கூடாது. ஐயோ, தப்புங்கிற வார்த்தை இன்னொரு தடவை சொல்லாதீங்க. நானே செய்யாத தப்பு ஒண்ணுக்காக மாட்டிட்டு இருந்தேன். நல்ல வேளை கல்கிதான் என்ன காப்பாத்தினாரு. நீங்க கூட தப்பா? எங்க வீட்ல நானும் என் வீட்டுக்காரரும் அவரோட அக்கா தம்பி தங்க எல்லாரும் சந்தோஷமா யாதோं की பாரத் பாட்டு பாடிட்டு இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு மர்ம டெலிபோன் கால் வந்தது. குடும்பத்துல ஒரே குழப்பம். என்ன கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு பேசும். என் புருஷனுக்கு என் மேல சந்தேகம் வந்து 2 பேரும் பெரிய அளவுக்கு போயிடுச்சு. கரெக்டா 2 நாள்ல அந்த மர்ம குரல் யாருன்னு கல்கி கண்டுபிடிச்சிட்டாரு. கடைசியில அந்த ஆள் யாரு? எங்க வீட்டுக்காரர் கடையில ஒரு பையன் வேலை செஞ்சிட்டு இருந்திருக்கான். அந்த பையனை அவர் ஏதோ அடிச்சிட்டாரு. அந்த பையனோட திருவிளையாடல் தான் இது. எப்படி கண்டுபிடிச்சா கல்கி? அதாங்க அவரோட மூளை, அதாங்க அவரோட அசெட். அவனுடைய லைபிலிட்டி அதான். கரெக்ட். போன்ல பேசின அந்த பையனுக்கு காங்கிற வார்த்தை உச்சரிக்க வராது. அத நாங்க கவனிக்கல. ஆனா கல்கி கவனிச்சு புடிச்சிட்டாரு. இப்ப எங்க வீட்ல நிம்மதி பிறந்துருச்சு. அதே மாதிரி உங்க வயத்துல இருக்கிறது நிம்மதியா பிறக்கணும். சுமாரா மேடம், அந்த ஆளுக்கு கா வராதுன்னு சொன்னீங்கல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. கந்தா கடம்பா கார்த்திகேயா காக்கும் கடவுளே கிரிக்கெட் காமெண்ட்ரி கேட்கவா கா 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 சொல்லு. இது என்னடா பெரிய அஷ்டம். என்னடா அது எழவு மாட்டி விடுற? கஷ்டத்துக்கு அஷ்டம் சொன்னியே. போடா கழுத கபோதி கம்நாட்டிக்கு பிறந்தவனே. கா வரல, நான் ஏன்டா இந்த அம்மா போன்ல மிரட்டணும்? வேணா நேராவே கேப்பனே. என்னது அம்மா ஓட்டாங்க? ஆமாண்டா, அவள ஆணும் காணும் காணும் காணும். நல்லான் சக்கரவர்த்தி ஐயங்கார் வரார், நல்லான் சக்கரவர்த்தி ஐயங்கார் வரார், நல்லான் சக்கரவர்த்தி ஐயங்கார் வரார், நல்லான் சக்கரவர்த்தி ஐயங்கார் மாமா வரார், நல்லான் சக்கரவர்த்தி ஐயங்கார் மாமா வரார். பூரா பேண்டேஜ் சுத்தின்னு வந்துட்டு இருக்கு. நம்ம 4000 மாமாடா. தேவருக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறேன். அடியனும் சமர்ப்பிக்கிறேன். டேய் கனகாரா, ஐயோ அம்மா. மாமா, சக்கரவர்த்தி ஐயங்கார் வராருன்னா ஒரு சிம்மம் வரா மாதிரி இருக்கும். இப்ப என்னடா சக்கரவர்த்தி ஐயங்கார் சக்கர நாற்காலியில வரார். யார் கண் பட்டு? பாவி மகா பாவி மகா பாவி. நெத்தி திருமண் தவிர பாக்கி எல்லாம் பேண்டேஜாவே இருக்கே மாமா. கல்கி இல்லையாடா? இன்னும் வரல. அப்படியா? அப்பா வாசு, இந்த தோள்பட்டில அரிக்கிறது சித்த சொரிஞ்சு விடுறா. டேய் சொரின்னா நீ என்னடா ஹார்மோனியம் வாசிக்கிறேடா பாவி. அப்புறம் கல்கி வந்தா நான் ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன், அவரை பாக்குறதுக்காக வந்தேன்னு தெளிவா விவரமா சொல்லிடுங்கப்பா. ஏன் மாமா, நீங்க வந்தேன்னு சொன்னா போறாதா? ஹாஸ்பிட்டல்ல இருந்தா டிஸ்சார்ஜ் வந்திருப்பேன், போஸ்ட் ஆபீஸ்ல இருந்தா வந்திருப்பேன். இவ்வளவு டீடைல்ஸ் தேவையா? உன்னுடைய ஒரே அப்பா, உன்னுடைய ஒரே வீக்னஸ் உன்னுடைய அதிக பிரசங்கத்தனம் தான். சே வாட் ஐ சே. மாமா, கல்கி உங்களுக்கு அடிபட்டதுன்னு சொன்ன உடனே என்னால நம்பவே முடியல. ஏன் நான் என்ன அடியே படப்படாதுன்னு வரமாயின் வந்திருக்கேனா? மக்கு எப்பவுமே பிரத்தியாருக்கு அனுதாபமா பேசுறச்ச அர்த்தத்தோட பேசணும். இதுக்கு இருக்கிற வாய் கொழுப்பு பகவானுக்கே பொறுக்கல. அதான் ஒரு தீட்டு தீட்டுட்டான். எப்படி அடிபட்டது மாமா? சிம்பிள் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இட் இஸ் ஈகோ கிளாஷ் பிட்வீன் MES, மெட்ரோ வாட்டர், டெலிபோன்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிரைனேஜ். ஏன் மாமா, நீங்க ஒருத்தர் அடிபடுறதுக்கு இத்தனை டிபார்ட்மெண்டோட சேவை தேவையா? என்னால நம்பவே முடியலடா. டேய், நம்ம டிபார்ட்மெண்ட்ல நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவாகிட்டயும் ஒத்துமை கிடையாதுடா. MES காரன் ஒரு குழியை வெட்டுறான், பின்னாடியே மெட்ரோ வாட்டர் இன்னொரு குழியை வெட்டுறான். குடி தண்ணீருக்கு ஒரு குழி, டிரைனேஜுக்கு ஒரு குழி. இவா வெட்டுற குழிய அவ யூஸ் பண்ண மாட்டா, அவ வெட்டுற குழிய இவ யூஸ் பண்ண மாட்டா. இவ எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரோட சேர்ந்து பேசிவிட்டு இந்த காரியத்தை பண்ணா எவ்வளவு சுலபமா முடியும்? நடக்கிறது இல்லையே, அதான் இந்த கன்றாவி எல்லாம். போன சனிக்கிழமை இந்த கோவிலை சுத்திண்டு 4000 திவ்ய பிரபந்தம் சேவிச்சுட்டே போனேன். அப்ப என்னடா டெலிபோன் டிபார்ட்மெண்ட் வெட்டின குழியில துபக்கடின்னு விழுந்துட்டேன்டா. ஐயோ, அப்புறம் என்ன, அங்க இருந்த மெட்ரோ வாட்டர்காரன் குழிய மூடி மண்ணை போட்டுட்டான். ஐயோ, உங்களை உள்ள வச்சேவா? ஆமாண்டா, ஒரு நாள் முழுக்க செமிகோமால மண்ணுக்கடியில 4000 திவ்ய பிரபந்தம் சேவிச்சுட்டே உட்கார்ந்த. அந்த நேரம் பார்த்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்காரா திருவல்லிக்கேணி கோயில சுத்தி வந்தா.
என்னடா அது மண்ணுக்கடியில இருந்து மந்திர ஓசை கேக்குறதேன்னு சொல்லிட்டு குழியை வெட்டி பார்த்தா என்ன பார்த்துபிட்டு இது யாரோ 400 வருஷத்துக்கு முன்னால ஜீவசமாதி அடைஞ்ச வீர வைஷ்ணவன்னு என்ன அப்படியே லபக்குன்னு தூக்கி கிளாஸ் பெட்டிக்குள்ள வச்சு மியூசியத்துல கொண்டு போய் வச்சுட்டா. அது கூட பரவாயில்லடா, என்னை பார்க்க 10 ரூபாய் டிக்கெட் போட்டு காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன எல்லாரும் பார்க்கும்படியா வச்சாடா. அப்படியா? நல்ல கூட்டம் வந்திருக்கு, நல்ல கலெக்ஷன் மாமா. நாயே, அதுவாடா முக்கியம். நல்ல காலம் கல்கி வந்து என்னோட திருமணம் பார்த்து என்ன அடையாளம் கண்டுட்டானோ நான் பொழைச்சேன். அவ வந்து காப்பாத்தினான். இல்லன்னா அந்த கிளாஸ் பெட்டியிலே மியூசியத்திலே நான் ஜீவசமாதி ஆயிருப்பேன்டா. ஐயோ ஏன் மாமா இந்த மூக்கு நுனியில எப்படி மாமா அடிபட்டது? அது ஏன்டா கேக்குற? பகவானே எனக்கு இப்படி ஒரு சோதனையான்னு சவுத்துல போய் முட்டின்ட்ட. கேலண்டர் ஆணி மூக்கு கீழ்ச்சுடுத்து. இப்போ மூச்சு விட்டா 3 பக்கமும் காத்து வருது. ஏன் மாமா இந்த மூச்சுக்கு 3 வாட்டிங்கிறல அது இதுதானா? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. ஏதோ மாமியோட மாங்கல்ய பலம் நீங்க உயிர் பழைச்சிருக்கீங்க. மாமியோட மாங்கல்ய பலம் இல்லை, 4000 திவ்ய பிரபந்தத்துடைய மகிமை. அது எப்படி நீ கரெக்டா சொல்ற? மாமா இஸ் a widower, no wife. மாங்கல்ய பலமா இருக்க சான்ஸே இல்லை. எதுக்கு சிரிக்கிற? மாமா மாத்திரம் அன்னைக்கு மந்திரம் சொல்லன்னா இன்னைக்கு அவருக்கு 10. அடிச்சா ஏன்டா அபசகனமா பேசுற? நீங்க ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? நான் பெட்ல இருக்கிறச்சே பிழைக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில என் மச்சின என் கட்ட விரல் ரேகைய உயிரில பதிச்சு அவன் புள்ளையும் எனக்கு தத்து கொடுத்து உயிலையும் அவன் பேருக்கு எழுதி வச்சுட்டான். நான் கல்கிய பார்க்க வந்தது அந்த தத்தை ரத்து பண்ணணும், உயிலையும் கேன்சல் பண்ணணும்ட்டு தான். நீங்க கவலையே படாதீங்க மாமா, கல்கி பாயிண்ட புடிச்சாச்சு. எப்படிரா? உங்க மச்சினனுக்கு உயில டைப் பண்ணி கொடுத்ததே இந்த நாகராஜன் தான். அடக்கு அடங்காதா? அதேதான். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த உயில டைப் பண்ணும்போது சக்கரவர்த்தி ஐயங்காஸ் டெத்துங்கிறதுக்கு பதிலா சக்கரவர்த்தி ஐயங்காஸ் டெட் DEBT அப்படி அடிச்சிட்டான். இப்போ உயில என்ன இருக்கு? சக்கரவர்த்தி ஐயங்கார் சொத்தை அனுபவிக்கிற அனுபோக உரிமை பாக்யங்கிறதுக்கு பதிலா சக்கரவர்த்தி ஐயங்காரோட கடன் அனுபவிக்கிற பாக்யன்னு இருக்கு. அப்படி அடிச்சிருக்க அந்த சனி. இவனுக்கு நாக்குல மட்டும் சனி இல்ல, கையிலேயே சனி இருக்கு. சோ இப்போ உங்க மச்சினை உங்ககிட்ட வாலாட்ட முடியாது. நீங்க எவ்வளவு கடன் வாங்கலாம், அவன் தான் அடைச்சாகணும். கெட்டவன் கெட்ட இடத்தை கேடு நோக்கி பார்க்க நல்லது நடக்கும். புரியலையே? என்னடா அது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்? அதைத்தான் நான் ஜோஷி பாஷையில சொல்றேன். லக்னத்துல இருந்து குரு 5ஆம் இடத்தை பார்த்தா நல்லது நடக்கும்னு சொல்லுவா. இந்த நாகராஜன் டைப் படிச்சு என் மச்சனோட பிளான் எல்லாம் தவிடு முடியா சொல்லியோ, அதைத்தான் சொல்றேன். சரி கல்கி வந்தா சொல்லு, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, என்கிட்ட தேங்க்ஸ் சொன்னா அவங்கிட்ட தேங்க்ஸ் சொன்ன மாதிரி. இங்க யாரியா கல்கி? கல்கி யாரு? யார் சார்? இங்கதான், மேல வாங்க. என்னங்கடா எங்க இருந்தா குரல் விடுறீங்க? தா வரேன். வாங்க இன்ஸ்பெக்டர், குட் மார்னிங். இங்க கல்கி யாரு? ஏன், என்ன விஷயம்? எங்க அவரு? இல்ல. எப்ப வருவாரு? பிரளயம் வரும்போது வருவார். ஏய், எப்ப வருவாருன்னு தெரியாது. என்ன இது எங்க இருந்தா பேசுறீங்க? இங்க இருந்து. கீழே உங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் தான் கல்கியோட மவுத் பீஸ். அவர்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை இவர்கிட்ட சொன்னா போதும். அவர்கிட்ட ஏதாவது கொடுக்கணும்னா நம்பி இவர்கிட்ட கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா அவர்கிட்ட போய் சேர்ந்துரும். அப்படியா? ஆமா, என்கிட்ட கொடுத்தா அவங்கிட்ட கொடுத்த மாதிரி. ஆர் யூ ஷூர்? சர்டன்லி. நிச்சயமாக? நிச்சயமாக. உண்மையாக? உண்மையாக. அப்ப தர வாங்கிக்க. கல்கி, கல்கி